வணக்கம் மாணவர்களே. நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு என்ன அப்படின்னா, இப்போ கடந்த இந்த ஆண்டு அரசு பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருப்பாங்க. அதில் சமூகவியல் பாடத்தில் நிறைய மாணவர்கள் தேர்ச்சி அடையாமல் ஃபெயில் ஆகியிருக்காங்க, தேர்ச்சி அடையலை. ஸோ அந்த மாணவர்களுக்கெல்லாம் இப்போ தேர்வு நடைபெற இருக்கிறது இந்த மாதம், ஜூலை மாதம். ஸோ அதுக்கு நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்டது, எப்படி இந்த தேர்வை நாங்கள் எழுதுறது, நாங்கள் முதல் தடவை எழுதி ஃபெயில் ஆகிட்டோம், இப்போ எதை படிக்கணும் அப்படின்னு இன்னும் நிறைய மாணவர்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சமூகவியல் பாடத்தில் அதிக அளவில் தமிழ்நாடு அளவில் அதிகமான ஃபெயிலானது பாடம் எதுன்னு சொன்னால் சமூகவியல் தான். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஸோ அதை நம்ம இதை பார்க்கல. இப்போ எழுதக்கூடிய தேர்வுக்கு நம்ம எப்படி தயாராகுது, இந்த சப்ளிமெண்ட்ரி துணைத் தேர்வு இதுக்கு எப்படி தயாராகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடத்தை பொறுத்தளவு மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மதிப்பெண் வினா விடைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. 1 மார்க் கொஸ்டின் நல்லா படிங்க. நான் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், உங்கள் மாவட்டத்தில் அல்லது உங்களுடைய பள்ளியில் நடைபெற்ற சரிங்களா அந்த காலாண்டு அரையாண்டு தேர்வு, அதே மாதிரி கடந்த ஆண்டு காலாண்டு அரையாண்டு தேர்வு சரிங்களா, அந்த இது அதுபோக திருப்புதல் தேர்வுகள் சரிங்களா, கடந்த 2 ஆண்டுக்குரிய அல்லது 3 ஆண்டுக்குரிய அரசு பொது தேர்வு வினாத்தாள், இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். இதில் உள்ள 1 வேர்ட்ஸ் சரியான விடையாக இருக்கட்டும், கோடிட்டடமாக இருக்கட்டும் சரிங்களா, வரைபட பயிற்சி, உலக வரைபடம், இந்திய வரைபடம் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலே கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் 1 வேர்டுக்கு. அடுத்து அதில் கேட்கப்பட்ட 2 மதிப்பெண் வினாக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. எளிமையான வினாலாம் நிறைய இருக்குது. மூவர் கூட்டு நாடுகள், அதே மாதிரி ஐரோப்பிய போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதத்தின் 3 வடிவங்கள் சரிங்களா, அது மாதிரி கிழக்கு மேற்கு பாளையங்கள் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். கொஸ்டின் வித் ஆன்சரோடு போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் நீங்கள் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் சென்ட் பண்ணுறேன். இண்டிவிஜுவலாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணுறேன். நம்முடைய ஜிஎம்எஸ் சண்முகா வே டு சக்ஸஸ் யூடியூப் சேனலை பாருங்கள். காலக்கோடு இருக்குங்க. இப்போ 1 வேர்டில் எடுத்துக்கோங்க, சரியான விட 14. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிட்டடம் 5 மதிப்பெண் வினாக்களில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 29வது கேள்வி கோடிட்டடம் 5 மார்க் இருக்குது சரிங்களா, அப்போ 19 மார்க் ஆச்சு. அடுத்து காலக்கோடு 5 மதிப்பெண் வினாலே இருக்குது. காலக்கோடு அதுக்கு கண்டிப்பாக 5 மார்க்கு வாங்கிடலாம். எல்லாமே படித்தா தான் வாங்க முடியும், ரொம்ப முக்கியம், படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சரிங்களா, அதுக்கு 5 மார்க். அடுத்து இந்திய வரைபடம் கொடுப்பாங்க வரலாறு பகுதியில், அது கொடுக்கல அப்படின்னா உலக வரைபடம் கொடுப்பாங்க 5 மதிப்பெண்கள், அதை வாங்க முயற்சி பண்ணலாம். அப்போ 19 + 5 24. அடுத்து புவியியலில் 8 மார்க்கில் வரைபட பயிற்சி, இந்தியா இருக்கும் கண்டிப்பாக, அல்லது தமிழ்நாடு, அல்லது ரெண்டுமே இந்தியாவாக இருக்கலாம். புவியியல் பகுதியில் இந்திய வரைபட பயிற்சி, ஸோ அதில் 8 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 32 மதிப்பெண்கள் இந்த 1 மார்க்லேயே நமக்கு வந்துடுது சரிங்களா. இது போக 2 மார்க், எளிமையான 2 மார்க்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. வரலாறு பகுதியாக இருக்கட்டும், அது மாதிரி பொருளியலில் நாட்டு வருமானம், தள வருமானம், கருப்பு பணம் என்றால் என்ன சரிங்களா, ஜிடிபியின் முக்கியத்துவம், ஸோ இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி குடிமையல் அப்படின்னா குடியுரிமை என்பதன் பொருள் என்ன, செம்மொழிகள் சரிங்களா, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது, எளிமையான கேள்விகள். அதே ரிட்டு நீதி பேராணை என்றால் என்ன, ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதே மாதிரி புவியியல் பகுதி அப்படிங்கும்போது மண் வகைகள், எளிமையான கேள்வி நிறைய இருக்குது. ஜெட் காற்றோட்டம், ஜெட் காற்றுகள் என்றால் என்ன, பருவமழை வெடிப்பு சரிங்களா, அதே மாதிரி சார் உறுப்பு நாடுகள், இந்தியாவுடைய அண்டை நாடுகள், தமிழ்நாட்டில் உள்ள தீவுகள், தேரி என்றால் என்ன, ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு அதிக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம். இதுதான் நான் முதலே சொன்னேன். பப்ளிக் கொஷின் கடந்த ஆண்டு 3 ஆண்டு நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள், உங்களுடைய மாவட்டத்தில் நடைபெற்ற காலாண்டு அரையாண்டு திருப்புதல் தேர்வு, ஒரு 10 கொஷின் பேப்பரில் உள்ள 1 வேர்டை நீங்கள் நல்லா ரிவிஷன் விட்டாலே போதுங்க. கொஸ்டின் பேப்பரை வச்சு படிங்க. அதுக்கு சரியான ஆன்சரை உங்களுடைய ஆசிரியர் உதவி கொண்டு அல்லது உங்களுடைய பெற்றோருடைய உதவி கொண்டு அதை குறித்து படிங்க. கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணலாம், எழுதக்கூடிய துணைத் தேர்வில் சமூகவியல் பாடத்தில் நிறைய மதிப்பெண்களை எடுக்கலாம். நிறைய மாணவர்கள் 5 மதிப்பெண் வினாக்களையே படிக்கிறது கிடையாது. நீங்கள் அதை படித்து பாருங்களேன். ஏன் நீங்கள் 5 மார்க்கு தான் வாங்கணுமா? கிடையாது, 2 மார்க் வாங்கினாலும் போதும். ஒரு 4 வரி படிங்க. இப்போ இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளில் கண்டிப்பாக ஒரு 3 பாயிண்ட் படிச்சிடலாம். எழுதப்பட்ட எழுதப்படாத அரசியலமைப்பு, பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டது, சுதந்திரமான நீதித்துறை வழங்குகிறது, வாக்குரிமையை அனைவருக்கும் வழங்குகிறது, இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதுங்க. கூட்டாட்சி முறை அரசாங்கம் இப்படி எழுதினாலே போதும். அது மாதிரி மண் வகைகள், அதை 5 மார்க்காக படிங்க.
அதனுடைய குணாதிசயத்தை எழுதுங்க, மண்ணுடைய தன்மையை பொறுத்து எழுதுங்க. அழகாக எழுதலாம். காடுகளின் வகைகள், காடுகளின் முக்கியத்துவம் 2 வேறு வேறு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 வரி 3 வரி அதையும் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும். நிறைய மாணவர்கள் 5 மார்க்கே படிக்கிறது இல்லை. 5 மார்க்கில் உங்களுக்கு அந்த பாடத்தோடு தொடர்புடைய கருத்துக்களை எழுதி வைங்க. சரிங்களா? நீங்கள் அது தொடர்புடைய கருத்துக்கள் எழுதணும், சம்மந்தமே இல்லாத இது எழுதக்கூடாது. அப்போ 5 மதிப்பெண்களையும் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய மதிப்பெண்கள், 100க்கு என்னை பொறுத்தளவு 60-70 மதிப்பெண்கள் கண்டிப்பாக துணைத் தேர்வில் நீங்கள் வாங்கலாம். இதுக்கு உங்கள்கிட்ட வந்து முயற்சி இருக்கணும், கண்டிப்பாக பயிற்சி இருக்கணும், எதை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும், இதை படித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் எந்த தேர்வுலையும் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும். ஸோ கண்டிப்பாக நம்முடைய யூடியூப் சேனலில் பாருங்கள். இதில் காலக்கோடு தனியாக போட்டிருக்கோம், வரைபட பயிற்சிகள்லாம் போட்டிருக்கோம். அது மாதிரி தினமும் 10 ஒரு மதிப்பெண் வினாக்கள் கொடுத்துருக்கோம். பிடிஎஃப் வடிவில் லிங்க்கில் கொடுத்துருக்கோம் நிறைய வீடியோவில். ஸோ முடிஞ்சால் அதை பாருங்கள். இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்ற மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய டீமில் இருப்பீங்க, உங்களுடைய ரிலேஷன் அவங்களே வந்து அக்கா பையனோ அல்லது அண்ணன் பையனோ சித்தப்பா பொண்ணோ சித்தப்பா பையன் யாரோ ஒரு ஆள் படிக்கலாம். ஸோ அவங்களுக்கு இது பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த துணைத் தேர்வில் சமூக அறிவியல் பாடத்தில் அனைத்து பாடத்துலையும் சரி நீங்கள் தேர்ச்சி அடைய வாழ்த்துகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.